வணக்கம். அதாவது நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் கரூர் வெளிச்சாம்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டம் மிகுதி காரணமாக கூட்டத்து நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து நேற்று நள்ளிரவு முதல், அதாவது இரவு முதலே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அடுத்தடுத்து அது 10, 15, 20, இறுதியாக 38 என்றெல்லாம் பலி எண்ணிக்கை உயர்ந்தது. தொடர்ந்து அதனை அடுத்து பார்த்தோம்னால் 39ஆக பலி எண்ணிக்கை இருந்தது. இதனை அடுத்து இன்றைய தினம் பார்த்தோம்னால் பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்தது. அது என்ன பார்த்தோம்னால், அதாவது நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு கரூர் பாரதிய நகரை சேர்ந்த கவின் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இன்றைய தினம் அவருக்கு அதாவது 2 மணி நேரத்திற்கு முன்னதாக நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கவின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனால் பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்தது. அவரது உடல் அரசு மருத்துவமனை பின்புறத்தில் உள்ள சவக்கிடங்கில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு 40வது சடலமாக அவரது உடல் பிரேத பரிசோதனை நிறைவு செய்து உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்ததுடன் உயிரிழந்தவர்களின் உடல்களை முறையாக பிரேத பரிசோதனை செய்து உரியவர்களிடம் குடும்பத்தினரிடம் மருத்துவ குழுவினர் ஒப்படைத்துள்ளனர். மேலும் பிரேதங்களை எடுத்து செல்லும் வகையில் அமர்வு ஊர்திகள் தொடர்ந்து தயார் நிலையில் உள்ளது. தயார் நிலையில் இப்போது அதாவது உயிரிழந்தவர்கள் பார்த்தோம்னால் பெரும்பாலும் கரூர் மாநகர் பகுதியை சேர்ந்தவர்கள். மேலும் சேலம், ஈரோடு, காங்கயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அமர்வு ஊர்தி மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சவக்கிடங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால், நேற்று இரவு முதல் பரபரப்பாக காட்சியளிக்கப்பட்ட சவக்கிடங்கு இன்று தற்போது முழுமையாக பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பிறகு உறவினர்கள், குடும்பத்தினர் யாரும் இல்லாமல் வெறிச்சோடி உள்ளது. மேலும் இந்த பரபரப்பான சூழல் தற்போது சற்று குறைந்துள்ளது என கூறலாம். ஏன்னா பிரேத பரிசோதனை அருகில் மருத்துவமனை முழுவதும் அழுகை குரல்கள் மிகுதியாக காணப்பட்டது. தொடர்ந்து உறவினர்கள் மிகுந்த சோகத்துடன் இருந்தனர். இப்போது உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்களின் உடல்கள் வீட்டிற்கு எடுத்து இறுதிச் சடங்கு செய்து அவர்கள் தகனமும் அடக்கமும் செய்து உள்ளனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனை நிறைவடைந்துள்ளதால் இதையடுத்து பார்த்தோம்னா தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 111ஆக உள்ளது.